வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் பேட்ரோல்ல இருக்க ஒரு பர்டிகுலர் எபிசோடோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். கிரைம் பேட்ரோல்ல பழைய எபிசோட்லாம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் கொஞ்சம் பழைய எபிசோட ட்ரை பண்ணலாம்னு நினைச்சேன். 2016ல ரெடியான எபிசோட் தான் இது. இந்த எபிசோடு ஹிந்தில மட்டும் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், தமிழ்ல இல்லன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு கன்ஃபார்மா தெரியாது. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இல்ல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறேன். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு அம்மாவை காட்டுறாங்க. இவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிருப்பாரு. பையன் பொண்ணை இவங்க தான் நல்லபடியா பாத்துக்கிறாங்க. பையன் பேரு ரோகன் அப்படின்றது. ரோகனை பொறுத்த வரைக்கும் 12th தான் படிச்சிட்டு இருக்கான். ஒரு கோச்சிங் சென்டர்ல எல்லாம் இவன் படிச்சிட்டு இருக்கான். இப்ப எங்கேயோ அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கான். ரோகன் எங்க கிளம்பிட்டு இருக்கான்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. இவனை பொறுத்த வரைக்கும் சினிமால ஆக்டர் ஆகணும்ன்ற மாதிரி ஆசைப்படுவான். எனக்கு ஒரு ஆடிஷன் இருக்கு, நான் அங்கதான் போறேன்ற மாதிரி சொல்றான். கண்டிப்பா ஒரு நாள் நான் ஆக்டரா மாறுவேன், நிறைய சம்பாதிப்பேன், உங்களை நல்லபடியா பார்த்து பண்ற மாதிரிலாம் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்கிற அம்மாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆடிஷன் அட்டன் பண்றது மட்டும் பத்தாது, அதே சமயம் நீ நல்லாவும் படிக்கணும்ன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. கண்டிப்பா நான் நல்லா படிப்பேம்மா அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட இவர் சொல்றாரு. நான் கிளம்புறேன்ற மாதிரி அம்மா கிட்டயும் தங்கச்சி கிட்டயும் சொல்லிட்டு கிளம்புறாரு. வெளியே வந்தவர் என்ன சொல்றாருன்னா, அம்மா கிட்ட நான் போய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன், நீயும் வீட்டுல ஏதாவது போய் சொல்லிட்டு கிளம்புன்ற மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. அந்த ஃப்ரெண்டோட பேரு சுனில் அப்படின்றது. சுனில் இருக்கார்ல, கிளம்பணும்ன்ற மாதிரி பொறுமையா வெளியே வந்துட்டு இருக்காரு. அப்பா பிஸியா டிவி பார்த்துட்டு இருக்காரு. நல்ல வேலை டிவி தான் பார்த்துட்டு இருக்காரு, நம்ம கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரி சைலண்டா கிளம்ப பாக்குறான். ஆனா அப்பா கவனிச்சிடுறாரு. சுனில் எங்க கிளம்பிட்டு இருக்கான்னு கேக்குறாரு. நான் டியூஷனுக்கு தான்ப்பா போயிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்றான். இன்னைக்கு டியூஷனா, என்னடா சொல்ற, இன்னைக்கு யாரு உனக்கு டியூஷன் வைக்கிறான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இல்லப்பா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் கிளாஸ் மாதிரி இருக்கு, நான் போனோன்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அப்பா நம்பாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்குள்ள அம்மா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எப்ப பாரு பையனை சந்தேகப்பட்டுக்கிட்டே இருப்பீங்களா, டியூஷனுக்கு தானே போறேன்னு சொல்றான், போட்டோன்ற மாதிரி சொல்றாங்க. நான் வரமான்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்லிட்டு இவன் கிளம்புறான். எப்ப பாரு நீ தான் உனக்கு செல்லம் கொடுத்துட்டு இருக்க, பசங்களை கொஞ்சமாவது கண்டிச்சுதான் வளர்க்கணும், அப்படி இல்லைன்னா பசங்க கெட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இந்த ரெண்டு பசங்க வீட்டுல போய் சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. கொஞ்சம் வித்தியாசமான இடம் மாதிரி தான் தெரியுது, எதுக்காக வந்திருக்காங்கன்னு தெரியல. அதே மாதிரி யாருக்கோ கால் பண்ணி பேசலாம் செய்யறாங்க. சுனிலுக்கு லைட்டா பயம் வந்துருது. கண்டிப்பா நம்ம இந்த விஷயத்த பண்ணணுமா வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் ரோகன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆனா ரோகன் இருக்கான்ல, நம்ம முடிவு பண்ணிட்டோம், கண்டிப்பா பண்ணதான் போறோம், என் லைஃபே இதுலதான் அடங்கி இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றான். இவனுங்க ரெண்டு பேர் போய் சொல்லிட்டு எதுக்காக வந்திருக்காங்க, என்ன பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் கிளியரா நமக்கு தெரியல. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிடுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க. ஆக்சுவலா பசங்க ரெண்டு பேருமே மிஸ் ஆகுறாங்க. நமக்கு ஒரு நாள் அவங்க ரெண்டு பேர் வெளியே போனதை காமிச்சாங்கல்ல, அந்த நாள் அவங்க மிஸ் ஆகல, அதுல இருந்து கொஞ்ச நாள் தள்ளி தான் அவங்க மிஸ் ஆகுறாங்க. அது என்ன நாளுன்றது கிளியரா நமக்கு தெரியல. அதை பத்தி ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா சுனிலோட அப்பாக்கு ரோகனோட அம்மாவை சுத்தமா பிடிக்கல. ஏன்னா ரோகன் படிப்புல வீக்கா இருப்பான். என் பையன் கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன், ஆனா திரும்ப திரும்ப அவன் கூட தான் பழகிட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரி கோவப்படுறாரு. காணாம போறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கூட டியூஷனுக்கு போறேன்னு சொன்னா, எனக்கு என்னமோ டவுட்டா இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் சுனில் அப்பா சொல்லிட்டு இருக்காரு. சரி முதல்ல பசங்களோட போட்டோவை தாங்க, நான் விசாரிக்கிறேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, ரெண்டு பசங்களோட போட்டோவையும் தந்துடுறாங்க. இன்ஸ்பெக்டர் எல்லா ஸ்டேஷனுக்கும் தகவலை பாஸ் பண்ணிட்டாரு. எங்க இருந்தாலும் சீக்கிரமா பசங்களை கண்டுபிடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி பிச்சைக்காரரை நமக்கு காட்டுறாங்க. குப்பையெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும் போது ரெண்டு பேரோட பாடியை பாக்குறாரு போல. பயங்கரமா இந்த இடத்துல ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. போலீஸுங்களுக்கு இன்னும் பாடியை பத்திலாம் தெரியல. கடைசியா பசங்க டியூஷன் சென்டர்ல இருந்து கிளம்பி போயிருக்காங்கன்னு தெரிய வருது. அதனால டியூஷன் சென்டர்ல விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. இந்த கோச்சிங் சென்டரை ரன் பண்றவங்க கொஞ்ச நாளா கோச்சிங் சென்டரை ஓபன் பண்ணலன்ற மாதிரி செக்யூரிட்டி சொல்லிட்டு இருக்காரு. சரி இந்த ரெண்டு பசங்களும் உங்களுக்கு தெரியும்ல, இந்த ரெண்டு பசங்க அன்னைக்கு எப்ப போனாங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இவரன் டைமிங்க சொல்லிட்டாரு. அதே மாதிரி வேற ஒரு விஷயத்த கவனிச்சன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் சொல்றத நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த ரெண்டு பசங்க ஆர்குமெண்ட் பண்ணிக்கிட்டே தான் வெளியே போயிருப்பாங்க. ரோகன் கோவமா பேசிக்கிட்டே முன்னாடி போயிட்டு இருந்திருப்பான். சுனில் இருக்கான்ல, இவனுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டே பின்னாடி போயிருப்பான். என்ன பிரச்சனைன்றதுலாம் எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பதான் அசிஸ்டன்ட்டுக்கு போன் கால் வருது. ஒரு இடத்துல பாடி கிடைச்சிருக்கிறதா தான் தகவல் கிடைக்குது. இத பத்தி இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு கிளம்பி போறாங்க. அந்த இடத்துல ரெண்டு சின்ன பசங்களோட பாடி தான் கிடைச்சிருக்கு. போட்டோ வச்சு இவங்களுமே யோசிச்சு பாக்குறாங்க. கண்டிப்பா அந்த ரெண்டு பசங்கன்றதை இவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அந்த ரெண்டு பசங்களும் போன் வச்சிருக்காங்க. ஆனா போன் ரெண்டுமே சுவிட்ச் ஆஃப்ல இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. கொலை பண்ணவன் தான் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. வீட்டுல தகவலை கொடுக்கணும்
கொடுக்கணும்ல. இப்ப ரெண்டு பசங்களோட வீட்லயும் தகவலை கொடுக்குறாங்க. ரெண்டு பசங்களோட பேரண்ட்ஸாலேயே இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல, பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பையன் கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இவனும் அதே கோச்சிங் சென்டர்ல படிக்கிற பையனா இருப்பான். அன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு, வீட்டுக்கு வர லேட் ஆகும் ரெண்டு பேருமே சொல்லியிருக்காங்க. ஸ்பெஷல் கிளாஸ் இருந்ததா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சார் அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்பெஷல் கிளாஸும் இல்லன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். சரி அந்த ரெண்டு பசங்களை பத்தி சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. சார் ரோகனை பொறுத்த வரைக்கும் படிப்புல ரொம்ப வீக் சார். எப்ப பாரு சினிமான்ற மாதிரி தான் சுத்திட்டு இருப்பான். ஆக்டர் ஆகணும்ன்றது தான் அவனோட ஆசை. ஆனா சுனில் படிப்புல ஸ்ட்ராங்கானவன் சார், சூப்பரா படிப்பான்ற மாதிரிலாம் இந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். அந்த பசங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்னென்னமோ காரணம் சொல்லி வெளியே போயிருக்காங்க. அன்னைக்கு எங்க போனாங்கன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். அவனுங்க கிட்ட போன் இருக்குல்ல, டவர் ரேஞ்சை வச்சு கண்டுபிடிங்கன்ற மாதிரி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டாரு. அதே மாதிரி கால் லாகையும் செக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. பசங்களை பொறுத்த வரைக்கும் போன் மூலியமா பேரண்ட்ஸ் கிட்ட, பசங்க கிட்ட, டீச்சர்ஸ் கிட்ட தான் பேசியிருக்காங்க. அதை தாண்டி ரகுன்ற ஒரு நபர் கிட்ட பேசியிருக்காங்க. இவர் மட்டும் தனியா தெரியறாருல, இவர்கிட்ட விசாரிக்கணும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க. கதவை திறந்த நபரும் என்ன வேணும்ன்ற மாதிரி கேட்கிறாரு. ரகு கிட்ட விசாரிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம், ரகு எங்கன்ற மாதிரி இவங்க கேட்கறாங்க. ரகு உள்ளதான் படுத்துட்டு இருக்கான், என் ரூம்மேட் தான், என்ன விஷயம்னு கேட்கிறாரு. ரகுவை வர சொல்லுங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவனுமே உள்ள போயிடுறான். ரொம்ப நேரம் ஆயும் திரும்பி வரல. அதனால இவங்களுமே வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. பார்த்தா வேற ஒருத்தன் படுத்துட்டு இருக்கான். நீ தான் ரகுவான்ற மாதிரி அவனை எழுப்பிட்டு இருக்காங்க. நாளா ரகு கிடையாது, என் ரூம்மேட் தான் ரகுன்ற மாதிரி அவன் சொல்றான். எது உன் ரூம்மேட் தான் ரகுவா? அப்ப கதவை திறந்தவன் தான் ரகு போலன்னு யோசிக்கிறாங்க. இந்த டைம் ரகு இருக்கான்ல, தப்பிச்சு இங்க இருந்து ஓடிடுறான். போலீஸுங்க எவ்வளவு தெளிவா இருக்காங்க பாருங்களேன். இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, ரகுவை பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா அவன் தப்பிச்சிடுறான். அவன் போலீஸை பார்த்து எதுக்குடா பயந்து ஓடனா, என்ன தப்பு பண்ணான்ற மாதிரி இந்த ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க. சத்தியமா எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா இவங்க நம்ப மாட்டாங்க, கஸ்டடியில எடுத்துடுறாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் பிடிச்சாச்சா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. சார் பிடிக்கிறதுக்காக வரும்போது அவன் தப்பிச்சு ஓடிட்டான் சார், கண்டிப்பா அவன் ஏதோ தப்பு பண்ணிருக்கான் சார், அவனை லாக் பண்ணா உண்மை தெரியும்னு நினைக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப சீக்கிரமா புடின்னு இன்ஸ்பெக்டரும் சொல்றாரு. ஞாயிற்றுக்கிழமை சாக்கு சொல்லி என்னோட பையன் எங்கேயோ போன மாதிரி இருந்ததுன்னு சுனிலோட அப்பா சொல்லியிருப்பாரு. அதனால இவங்களுமே டவர் ரேஞ்சை வச்சு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அந்த ரெண்டு பசங்க ஒரு இடத்துக்கு வந்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி தேடி பாக்குறாங்க. அப்பதான் ஒரு லேடியோட துப்பட்டா இவங்களுக்கு கிடைக்குது. இந்த கேஸ்ல ஏதோ ஒரு லேடி சம்பந்தப்பட்டிருக்காங்க போல. அந்த நாள் அந்த ரெண்டு பசங்க இந்த லேடியை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க போல. யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. ரகுன்னு ஒருத்தன் தப்பிச்சு ஓடினால, அவன் அந்த கோச்சிங் சென்டர்ல வேலை பார்த்திருக்கான்னு இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப ஃப்ரெண்டை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. அந்த ரகு ஏதோ தப்பு பண்ணிருக்கான், அந்த தப்பை பத்தி உனக்கும் தெரியும்ல, சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அவன் வேலை பார்க்கிற இடத்துல தான் ரெண்டு பசங்க இறந்து போயிருக்காங்க, ஒழுங்கு மரியாதையா சொல்லு, ரகு தானே இந்த விஷயத்த பண்ணான்ற மாதிரிலாம் இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. சார் ரகு அந்த வேலையில இருந்து எப்பயோ நின்னுட்டான், வேலையில இருந்து தூக்கிட்டதா என்கிட்ட சொன்னான்ற மாதிரி சொல்றாரு. எது வேலையை விட்டு தூக்கிட்டாங்களா, எதுக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இவன் சொல்றான். சரி நம்ம அதை விசாரிச்சு தெரிஞ்சுப்போன்னு யோசிக்கிறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்த மாதிரி தான் அந்த கோச்சிங் சென்டரை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. கோச்சிங் சென்டர்லாம் அவ்வளவு சீக்கிரம் க்ளோஸே பண்ண மாட்டாங்க. ஆனா 2-3 நாளா கோச்சிங் சென்டர் க்ளோஸ்ல தான் இருக்கு. ஏதோ தப்பா இருக்கு, வீட்டுக்கு போய் விசாரிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப இவங்களுமே வீட்டுக்கு வந்து கதவை தட்டுறாங்க. விஷால்ன்ற நபரோட ஒய்ஃப் தான் கதவை திறக்கிறாங்க. இவங்க பேரு ஷில்பா அப்படின்றது. அந்த கோச்சிங் சென்டரை உங்க ஹஸ்பண்ட் தானே ரன் பண்றாரு, உங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசணும்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப ஹஸ்பண்டோட தம்பி தான் முதல்ல வெளியே வராரு. இவர் பேரு விக்ரம் அப்படின்றது. தம்பி வந்ததுக்கு அப்புறம் தான் அண்ணன் வராரு. இவர் பேர் தான் விஷாலா இருக்கும். இப்ப விஷாலை பார்த்த மாதிரி இவங்களும் கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரகுன்னு ஒருத்தரை வேலையை விட்டு தூக்கிருக்கீங்க, ஏன்னு தெரிஞ்சுக்கலாமா, தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. விஷாலும் சொல்றாரு. ஷில்பா டெஸ்ட்டுக்காக கொஸ்டின் பேப்பர்லாம் ரெடி பண்ணிருப்பாங்க. யாரும் பார்க்காத போது இவன் இருக்கான் பாத்தீங்களா, அதை போட்டோ எல்லாம் எடுத்துட்டு இருக்கான். பசங்க கிட்ட காசுக்கு விக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான் போல. சட்டுன்னு வந்து விஷால் பிடிச்சிடுறாரு. இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் வேலைக்கு வராதுன்ற மாதிரி தூக்கி இருப்பாரு. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. சரி அந்த ரெண்டு பசங்க எப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஒரு பையன் படிப்புல நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பான் சார், இன்னொன்று பையன் படிப்புல வீக் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தேவைப்பட்டா வரோன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஒய்ஃப் இருக்காங்கல்ல, நம்ம நடந்த விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சொன்னா நமக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை, அதெல்லாம் ஒன்னும் சொல்ல தேவையில்லைன்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்றாரு. எல்லாம் ஒன்னால ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி ஒய்ஃபை போட்டு திட்டுறாரு. எதனால ஒய்ஃபை போட்டு திட்டுறாரு, இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணாங்கன்றது கிளியரா நமக்கு தெரியல. கதை போக போக தான் அதெல்லாம் தெரியும் போல. இன்ஸ்பெக்டர் விஷால் கிட்டயும் ஷில்பா கிட்டயும் பேசினார் பாத்தீங்களா, அவங்க மறைச்சு பேசுற மாதிரியே இவருக்கு தோணி இருக்கும். நிச்சயமா அவங்க ரெண்டு பேர் சேர்ந்த மாதிரி எதையோ மறைக்கிறாங்க. அது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி ரகு எங்க இருந்தாலும் பிடிக்கணும். அவங்க கிட்ட சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க கிட்ட போய் விசாரிக்க முடியும்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி அசிஸ்டன்ட்டுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. அம்மா இருக்காங்கல்ல, குற்றவாளியை கண்டுபிடிச்சிங்களான்ற மாதிரி நடுவுல வந்து கேக்குறாங்க.
இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாருன்னா, நீங்க எதுக்குமா அலைஞ்சு கஷ்டப்படுறீங்க, நான் ஏதாவது தெரிஞ்சா உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எது சார் கஷ்டம், இந்த மாதிரி அலையறதா சார் கஷ்டம், என் ஹஸ்பண்ட் அவங்க 2 பேர் சின்ன பசங்களா இருக்கும் போதே இறந்து போயிட்டாரு, அப்பத்துல இருந்து நான் நல்லபடியா 2 பேரையும் பாத்துக்கிட்டேன், என்னோட பையன் வீட்டு வேலை பார்த்து வேர்வை வந்தாலே என்னால தாங்கிக்க முடியாது, இப்ப என்னோட பையன் உயிரோடையே இல்லைன்னு சொல்றீங்க, இதை விட எனக்கு என்ன சார் முக்கியம், நான் தினமும் வந்து கூட உங்களை பாக்குறேன், குற்றவாளியை மட்டும் கண்டுபிடிங்கன்ற மாதிரிலாம் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதீங்கம்மா, கண்டிப்பா குற்றவாளியை கண்டுபிடிக்கிறேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, ஷில்பாவை மட்டும் ஸ்டேஷனுக்கு வர வச்சிடுறாரு. அந்த 2 பசங்களை பத்தி உங்க ஹஸ்பண்ட் சொன்னது உண்மைதானா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமா சார் உண்மைதான், சுனில் நல்லா படிப்பான், ஆனா ரோகனுக்கு படிப்பு சுத்தமா வராது, ரோகனால் தான் சுனிலே கெட்டு போனான் சார் அப்படின்ற மாதிரி ஒரு பிளாஷ்பேக்கை இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க 2 பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. இவங்களுமே கோவப்பட்டு திட்டுறாங்க. சாரி மேடம், இதுக்கப்புறம் பேச மாட்டோன்ற மாதிரிலாம் 2 பேருமே கெஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்க கிளாஸ்க்கு வர தேவையில்ல, கிளம்புங்கன்ற மாதிரி இவங்களும் கோவத்துல அனுப்பி விட்டுருப்பாங்க. அப்படி போகும்போது அவங்க 2 பேருமே சிரிச்சுக்கிட்டே தான் பேசிட்டு போறாங்க. என் ஆக்டிங் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் ரோகன் கேட்டுட்டு இருக்கான். இது எல்லாத்தையுமே இவங்களுமே கவனிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேருமே அடிக்கடி இந்த மாதிரிலாம் கட்டடிப்பாங்களான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. இல்ல சார், அந்த மாதிரிலாம் கட்டடிக்கிற மாதிரி தெரியல, அன்னைக்கு ஒரு நாள் என்னை ஏமாத்திட்டு போனாங்க, நான் கவனிச்சேன், அவ்வளவுதான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப அம்மா கிட்ட இருந்து கால் வருது, இவங்க கட் பண்ணிடுறாங்க. மேற்கொண்டு இன்ஸ்பெக்டர் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த 2 பசங்கள்ல சுனில் இருக்கான்ல, ஸ்பெஷல் கிளாஸ்ன்ற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை வெளியே போயிருக்கான், ஸ்பெஷல் கிளாஸ் இருந்ததான்னு கேக்குறாரு. இல்ல சார், அன்னைக்கெல்லாம் கிளாஸ் இல்லன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. திரும்பி அம்மா கிட்ட இருந்து போன் கால் வந்துகிட்டே இருக்கு. இவங்களுமே ஒரு ஸ்டேஜ்ல அட்டென்ட் பண்ணி அம்மா மேல கோவப்படுறாங்க. கட் பண்ணா புரிஞ்சுக்க மாட்டீங்களாமா, திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருப்பீங்களா, நான் சீக்கிரமா ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் இவர் கவனிச்சிடுறாருல, எதுக்கு ஹாஸ்பிட்டல் அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. அப்ப உடம்பு முடியாம இருந்தாரு, இப்பதான் ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு, கூட இருந்து பாத்துக்கணும்ல, அதனால தான் நாங்க கொஞ்ச நாள் சென்டரை கூட ஓபன் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ரகு தப்பிச்சு தப்பிச்சு போயிட்டு இருக்காரு. ஆனா ஒரு இடத்துல போலீஸ் இவரை பார்த்து துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்பயும் தப்பிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு, ஆனா லாக் பண்ணி புடிச்சிடுறாங்க. எதுக்காகடா எங்களை பார்த்தோன்னு ஓடுன, நீ எதுக்காக அந்த பசங்க கிட்ட எல்லாம் பேசின, அந்த பசங்களுக்கும் உனக்கும் என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேக்குறாரு. அந்த 2 பசங்க டியூஷன் சென்டர்ல படிக்கிறாங்கன்னு மட்டும் தான் எனக்கு தெரியும், மத்தபடி அந்த பசங்களை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி சொல்றாரு. அப்புறம் எதுக்காக அடிக்கடி பேசியிருக்க சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. சார், நீங்க சொல்றது ஏன் நம்பரே இல்லன்ற மாதிரி இவர் சொல்றாரு. என்ன இவன் இப்படி சொல்றான்ற மாதிரி இவங்களுமே யோசிக்கிறாங்க. அது ரீசெண்டா வாங்கப்பட்ட சிம்ன்றது இவங்களுக்கு தெரிய வருது. சரி, கடையில விசாரிச்சு பாப்போன்ற மாதிரி இவங்களும் விசாரிச்சு பாக்குறாங்க. இந்த நபர் தான் இந்த இடத்துக்கு வந்து சிம்ம வாங்கினாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என் அங்கிளுக்காக நான் சிம் வாங்குறதுக்காக வந்திருக்கேன்ற மாதிரி ஒரு சின்ன பையன் தான் வந்து வாங்கிட்டு போனான்ற மாதிரி கடைக்காரர் சொல்றாரு. இந்த 2 பசங்கள்ல யாராவது வந்தாங்களா பார்த்து சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அவருமே பார்த்துட்டு இந்த பையன் தான் வந்தான்ற மாதிரி ரோகன் போட்டோவா காட்டுறாரு. சோ ரோகன் தான் ஏமாத்தி வாங்கியிருக்கான்னு தெரிய வருது. எதுக்காக ஏமாத்தி வாங்கணும்ன்ற மாதிரி ஒரு கேள்வி வருது. இந்த நம்பர்ல இருந்து விஷாலுக்கும் கால் போயிருக்குன்னு இவங்களுக்கு தெரிய வருது. ரகு தான் கால் பண்ணியிருக்கிறதா இவங்க நினைச்சிருப்பாங்க. இப்ப ரகு பண்ணல, ரோகன் தான் பண்ணிருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வந்துருது. ஷில்பாவோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு தெரிய வருது இல்ல, விசாரிக்கிறதுக்காக வராங்க. அது உண்மைன்னு தெரிய வருது. ரீசெண்டா தான் அப்பாக்கு ஒரு ஆபரேஷன் நடந்திருக்கு. அந்த ஆபரேஷனுக்கு மட்டும் 10 லட்ச ரூபாய் செலவு பண்ணிருக்காங்கன்னு தெரிய வருது. 10 லட்ச ரூபாய் பெரிய அமௌண்டா இருக்கே, இந்த அமௌண்ட்டுக்கும் இந்த கேஸுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. அந்த கோச்சிங் சென்டர்ல இருந்து தான் பசங்க போயிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் கொல்லப்பட்டிருக்காங்க. அங்க ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்கு, திரும்பி தேடி பார்ப்போன்ற மாதிரி டீமோட வந்துடுறாரு. பயங்கரமா தேடி எல்லாம் பாக்குறாரு. ஃபங்க்ஷன் நடந்தா போட்டோ எல்லாம் எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி சில போட்டோ எல்லாம் ஒட்டப்பட்டிருக்கு. அதுல ஷில்பா போட்டிருக்க ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆயிடுறாரு. கண்டிப்பா அவங்க வீட்டை செக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கான வாரண்ட் எல்லாம் இவங்க ரெடி பண்ணிடுறாங்க. ஆனா விக்ரம் இருக்காருல, அலோவ் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீங்க அலோவ் பண்ணலன்னா உங்களை மீறி நாங்க செக் பண்ண வேண்டி வரும்ன்ற மாதிரி சொல்றாங்க. விஷாலும் செக் பண்ணிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஷில்பா ரொம்ப பயப்படுறாங்க. இவங்களுமே வீட்டெல்லாம் செக் பண்றாங்க. ஒருத்தர் கபோர்ட்லாம் செக் பண்றதுக்காக வராரு. அங்க இருக்க துணியெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. துப்பட்டா மட்டும் கிடைச்சது பாத்தீங்களா, அதோட சுடிதார் இவங்க கிட்ட தான் இருக்கு. இதோட துப்பட்டா எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. துப்பட்டா எங்கேயாவது மிஸ் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. எங்க மிஸ் ஆச்சுன்றது எங்களுக்கு தெரியும், உங்ககிட்ட விசாரணை பண்ணோம், ஸ்டேஷனுக்கு வாங்கன்ற மாதிரி கூப்பிடுறாரு. நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நீங்க வாங்க பேசிக்கலான்ற மாதிரி இங்க இருந்து கூட்டு போறாங்க. அச்சச்சோ, இப்படி ஆயிடுச்சேன்ற மாதிரி விஷாலும் பார்த்துட்டு இருக்காரு. அந்த பசங்க ஞாயிற்றுக்கிழமை ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல உங்களோட துப்பட்டா எங்களுக்கு கிடைச்சிருக்கு, அந்த இடத்துல வச்சு ஏதோ நடந்திருக்கு, அது என்னன்றது எங்களுக்கு தெரியணும். அடிக்கடி அந்த பசங்க உங்ககிட்ட பேசியிருக்காங்க, எது விஷயமா பேசினாங்க ஒழுங்கா சொல்லுங்கன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவங்களுமே சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
ஆக்சுவலா அப்பாக்கு ஆபரேஷன் பண்ணணும்ன்ற நிலைமை இருக்கும். காசு ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டா ஹஸ்பண்ட் தரமாட்டேன்னு சொல்லிடுவாரு. இதனால இவங்களுமே ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. அந்த பிளானை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இவங்க நினைச்ச விஷயத்த ரோகனை வச்சு தான் பண்ண முடியும்ன்ற மாதிரி இவங்க யோசிச்சிருப்பாங்க. கிளாஸ்லாம் முடிஞ்சு பசங்க கிளம்பிட்டு இருக்காங்கல்ல, இவங்க ரோகனை நிக்க வச்சு பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. உனக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல, அது சார்ந்த ஒரு ஏஜென்ட்டே எனக்கு தெரியும், அவரை கண்டிப்பா உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. உண்மையதான் சொல்றீங்களா, ப்ளீஸ் மேடம் அறிமுகப்படுத்தி வைங்கன்ற மாதிரிலாம் இவன் கேட்கிறான். அதுக்கு முன்னாடி எனக்காக நீ ஒரு ஆக்டிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன மாதிரி ஆக்டிங், கண்டிப்பா பண்றேன்ற மாதிரிலாம் இவன் சொல்றான். என்ன பிளான்ன்றத பத்திலாம் இவங்க சொல்லிடுறாங்க. சொன்னவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல ஏதாவது சாக்க சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்துரு, அந்த இடத்துல மீதி பிளானை நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ரோகனோ சரின்ற மாதிரிலாம் ஏத்திருப்பான். ஆக்சுவலா அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் சுனிலுக்கு பயம் வந்துடும். ஆனா ரோகன் இருக்கான்ல, நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம், கண்டிப்பா பண்ணதான் போறோம்ன்ற மாதிரி ரோகன் சொல்லியிருப்பான். இவங்க கிளாப் தட்டிக்கிட்டே அந்த இடத்துக்கு வராங்க. இந்த கான்பிடன்ஸ் தான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் சொன்ன மாதிரி ஃபேக்கா சிம்ம ரெடி பண்ணிட்டியான்னு கேக்குறாங்க. இவனும் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றான். இப்ப இவங்க இருக்காங்கல்ல, முடியெல்லாம் களைச்சு போட்டுறாங்க. அதே மாதிரி கையெல்லாம் கட்டின மாதிரி இந்த இடத்துல ஆக்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுமே நிறைய போட்டோஸ்லாம் இந்த இடத்துல எடுத்துறான். இப்ப என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. விஷால மிரட்டி காசு வாங்குறதா இவங்களோட பிளான் போல. இப்ப இவனுமே விஷாலுக்கு கால் பண்றான். உன் வைஃப் இப்ப என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கா, விடணும்னு வச்சுக்கோ, எனக்கு இவ்வளவு காசு தரணும், யார்கிட்டயாவது போகணும்னு நினைச்ச உன் வைஃப் பணமா தான் கிடைப்பான்ற மாதிரிலாம் சொல்றான். சாதாரணமாவே ஆபரேஷன் காஸ்ட்டை நீங்க வாங்கியிருக்கலாம்ல, எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. நான் கேட்டு பார்த்தனே, என் ஹஸ்பண்ட் தரலன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த கோச்சிங் சென்டரை டெவலப் பண்ணதுல இவங்க பங்கு தான் பெருசா இருக்கும். இப்போ என்னோட அப்பாவோட ஆபரேஷன் தானே கேட்கிறேன், அது கூட காசு தரலன்னா எப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அவ்வளவு வயசானவருக்கு 8 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுமா, என்னால முடியாதுன்ற மாதிரிலாம் இவர் சொல்லியிருப்பாரு. அதனால தான் இவங்க இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டிருப்பாங்க. கண்டிப்பா ஹஸ்பண்ட் காசை எடுத்துட்டு வருவாருன்ற மாதிரி ஒய்ஃப் நம்பிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அவருமே காசெல்லாம் எடுத்துட்டு வந்துடுறாரு. எங்க பேக வைக்கணும்ன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இந்த பகுதியில வச்சுட்டு திரும்பி பார்க்காம போன்ற மாதிரி இந்த பையன் சொல்றான். அவருமே அந்த பகுதியில காசை வச்சுட்டு திரும்பி பார்க்காம நடந்து போறாரு. இது எல்லாத்தையும் மறைஞ்சிருந்து இந்த பையன் கவனிச்சுட்டு தான் இருக்கான். இப்ப அவர் கிளம்பி போயிட்டாருன்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் பேக் எடுத்துடுறாங்க. பேக்ல இருக்க காசை பத்தி எல்லாம் இவங்க கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க. அவங்க கிட்டயே காசை தந்துடுறாங்க. அங்க இருந்து கிளம்பி போகும்போது தான் இவங்க துப்பட்டாவை மிஸ் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயத்த மட்டும் பண்ணிரு, உனக்கு சினிமா சான்ஸ் வாங்கி தரேன்ற மாதிரி இவங்க சொன்னாங்கல்ல. ஆனா உண்மையிலேயே உங்களுக்கு எந்த ஒரு ஏஜென்ட்டையும் தெரியாது. அவனை வேலையை பண்ண வைக்கிறதுக்காக தான் இப்படி சொல்லியிருப்பாங்க. அவன் வேற என்ன கூட்டு போங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இவங்களுமே சமாளிக்கிற மாதிரிலாம் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த ரோகனுக்கு டவுட் வந்துருது. நீங்க என்ன யூஸ் பண்றதுக்காக இப்படி பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு எந்த ஒரு ஏஜென்ட்டையும் தெரியாது அப்படிதானேன்ற மாதிரி கேட்கிறான். இவங்களுமே ஆமான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்னை ஏமாத்தி நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கல்ல, கண்டிப்பா இதை பத்தி நான் தேவைப்பட்டா எல்லார்கிட்டயும் சொல்லுவேன்ற மாதிரிலாம் கோவமா இங்க இருந்து கிளம்பி போறான். ஆக்சுவலா இந்த நாள் தான் அவனுங்க 2 பேருமே இறந்து போயிருப்பாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் வெளியே சொன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும், அதுக்கு பயந்து தான் அந்த 2 பசங்களை கொலை பண்ணிருக்கீங்க அப்படிதானேன்னு கேட்கிறாரு. சார் நான் எப்படி சார் கொலை பண்ணுவேன், நான்லாம் பண்ணலன்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க ஏமாத்தி இருக்கீங்கன்னு உங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சா உங்க ஹஸ்பண்ட் எதுனாலும் பண்ண வாய்ப்பு இருக்கு, அந்த பயத்துல தான் இந்த 2 பசங்களை கொலை பண்ணிருக்கீங்கன்னு சொல்றாரு. சார் என் ஹஸ்பண்டுக்கு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, எப்படி தெரிஞ்சிருச்சுன்னு தான் எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றாங்க. இது உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியுமான்ற மாதிரி இவருமே ஷாக் ஆகுறாரு. இப்ப ஹஸ்பண்ட வர வச்சிடுறாரு. காசை வச்சுட்டு போற மாதிரி போயிட்டு கொஞ்ச நேரத்துல திரும்பி வந்து பாத்திருக்கீங்க, அப்பதான் உங்க ஒய்ஃப் இந்த பிளான்ல சம்பந்தப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. உங்க ஒய்ஃபையே ஒரு ஸ்டேஜ்ல அந்த 2 பசங்க மிரட்டி இருக்காங்க, அதனால கதையை முடிச்சிருக்கீங்க அப்படிதானேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. சார் சத்தியமா நான்லாம் அந்த பசங்களை கொலை பண்ணலன்ற மாதிரி சொல்றாரு. நான் பேக் வச்சுட்டு நார்மலா தான் திரும்பி வந்தேன், என் தம்பி தான் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு எனக்கு புரிய வச்சான்ற மாதிரி சொல்றாரு. விக்ரம்க்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. அப்ப விக்ரம் அந்த ஸ்பாட்ல இருந்திருக்கான் போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. டியூஷன் சென்டரோட சிசிடிவி ஃபுட்டேஜ் ஏற்கனவே பார்த்திருப்பாங்க. இப்ப அதுல ஏதோ அசிஸ்டன்ட்டுக்கு தோணுது போல திரும்பி செக் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அப்படி செக் பண்ணும் போது தான் ஒரு விஷயம் தெரியுது. அந்த 2 பசங்க கிளம்பி போறாங்கல்ல, பின்னாடியே விக்ரமும் போயிட்டு இருக்காரு. விக்ரம் கூட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு இவங்க யோசிக்கிறாங்க. சார் விக்ரம் ஃபாலோ பண்ணிட்டு போயிருக்கான் சார், விக்ரம் கூட ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் சொல்றாரு. அதனால இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, விக்ரம் அமுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப விஷாலோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. அண்ணன் வெளியே போயிருக்காருன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அண்ணனை பார்க்க வரல, ஒன்னதான் பாக்குறதுக்காக வந்திருக்கோம், கொலை பண்ணிட்டு நார்மலா இருக்கியா, வாடா ஸ்டேஷனுக்குன்ற மாதிரி இழுத்துட்டு வந்துடுறாங்க. இவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாங்க. நீ தான் உன்னோட அண்ணன் கிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருக்க, உனக்கு எப்படி தெரியும், உன் அண்ணன் காசு கொடுக்க வரும்போது நீயும் அந்த ஸ்பாட்ல இருந்திருக்க, நீ எப்படா அந்த ஸ்பாட்ல இருந்தன்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன்ற மாதிரி விக்ரமும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா ஒரு போன் கால் வந்தோன்னா அண்ணன் ரொம்ப அப்செட்டா இருந்திருப்பாரு. என்ன ஏதுன்னு இவர் கேட்டிருப்பாரு. அண்ணன் பதிலே சொல்லாம கிளம்பி இருப்பாரு. அதனால டவுட் பட்டு இவருமே அண்ணனை ஃபாலோ பண்ணி வந்திருப்பாரு. அப்பதான் அண்ணன் பேங்க்ல இருந்து நிறைய காசு இருக்கிறது தெரிய வந்திருக்கும். அந்த காசெல்லாம் ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருப்பாரு. நம்ம பார்க்கலான்ற மாதிரி இவரும் மறைஞ்சிருந்து அதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காரு. அண்ணன் காசை வச்சுட்டு கிளம்பிடுறாரு.
பார்த்தா 2 பசங்க ஷில்பா சேர்ந்த மாதிரி தான் அந்த காசெல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஓஹோ, இந்த 2 பசங்களோட வேலை போலன்ற மாதிரி இவன் யோசிச்சிருப்பான். இத பத்திலாம் அண்ணன் கிட்ட இவன் சொல்லியிருப்பான். உன் அண்ணனை ஏமாத்தி அந்த 2 பசங்க அன்னைக்கு காசு வாங்கி தந்திருக்காங்க. இதனால அந்த 2 பசங்க மேல உனக்கு கோவம் வந்திருக்கு. அந்த பசங்களை ஃபாலோ பண்ணிருக்க, சரியான சமயம் பார்த்து கதையை முடிச்சிருக்க, அப்படிதானன்ற மாதிரி கேக்குறாங்க. நான்லாம் கொலை பண்ணலன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்ப இதுக்கு என்ன சொல்றன்ற மாதிரி சிசிடிவியை காட்டுறாங்க. நீ அந்த பசங்களை ஃபாலோ பண்ணிருக்க, நீ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்க, உன் டவர் ரேஞ்சு அந்த இடத்துல காட்டுது, ஒழுங்கா ஒத்துக்கோன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இவனுமே ஒரு ஸ்டேஜ்ல ஒத்துக்கிறன்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அந்த 2 பசங்களை இவன் தான் துரத்திட்டு போயிருப்பான். அந்த 2 பசங்களுமே இவருக்கு பயந்து ஒரு இடத்துல ஒளிஞ்சிருப்பாங்க. இவருமே ஒரு ராடை வச்சு மண்டிலேயே அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் 2 பசங்களோட போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. அங்க இருந்து கிளம்பிடுறாரு. என் அண்ணனுக்கும் அன்னிக்கும் பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணன்ற மாதிரி விக்ரம் சொல்றான். இவன் எதுக்காக பண்ணான்றத கிளியரா நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த 2 பசங்களுமே சேர்ந்த மாதிரி நாங்க எதுனாலும் பண்ணுவோன்ற மாதிரி ஷில்பாவை மிரட்டிட்டு போனாங்கல்ல. ஷில்பாவும் என்ன இப்படி சொல்லிட்டு போறாங்க, ஏதாவது பண்ணிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிருப்பாங்க. இது எல்லாத்தையும் தள்ளி இருந்து இவர் கவனிச்சிருப்பாரு. எப்படியாவது அவங்கள காப்பாத்தணும், அதுக்கு இந்த பசங்களை ஏதாவது பண்ணணும்னு நினைச்சிருப்பாரு. கோச்சிங் சென்டர்ல இருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த பசங்களையே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காரு. இந்த ரோகன் தான் அவங்க மேல செம்ம கோவத்துல இருக்கான். அவங்க என்னெல்லாம் நம்மள பண்ண வச்சாங்கன்றத போலீஸ் கிட்ட சொல்லலாம், போலீஸ் கண்டிப்பா தண்டனைலாம் தருவாங்கன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க இவருக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. கண்டிப்பா விடக்கூடாதுன்ற மாதிரி தான் இந்த 2 பசங்களை துரத்த ஆரம்பிச்சிருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பசங்களை அடிச்சு சாவடிச்சிருப்பாரு. இதான் நடந்தது அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல ஒத்துக்கிறாரு. இதை கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் கோவப்படுறாரு. அட பாவி, அநியாயத்துக்கு 2 பசங்களை சாவடிச்சிட்டியே, அதுவும் ஒன்னும் இல்லாத விஷயத்துக்கு போய் இப்படி கொலை பண்ணிட்டியே அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாரு. இவனுமே தப்பு பண்ணிட்டேன், கோவத்துல தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். இதோடயே இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.